Student, question number 9. Cos of alpha minus beta equal cos alpha cos beta plus sin alpha sin beta. இதே மாடல இன்னும் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து இந்த 4 கொஸ்டின்ஸும் பப்ளிக்ல மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி எளிமையாவும் எப்படி ஈஸியாவும் எழுதுன்னு தெரியாம நீங்க திணறிக்கிட்டு இருக்கலாம். இதை ஈஸியாவும் எளிமையாவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ரஃப் டயகிராம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் டயகிராம். ரஃப் டயகிராமுக்கு நமக்கு 1 மார்க் இருக்கு. பிங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். பாயிண்ட்ஸ்னாவே கமா சிம்பிள் இங்கே இருக்கணும். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா. எங்கே போனாலுமே நமக்கு காசை வாங்கிடுத்தேன் சிக்னேச்சர் சைன் பண்ணுவாங்க. அதனால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு சொல்லி எழுதணும். மாற்றி அதை எழுதிடக்கூடாது. சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு மாற்றிடக்கூடாது. காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் கியூங்கிற பாயிண்ட் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. நெக்ஸ்ட் ஓபி வெக்டர் ரைட் பண்ணிடலாம். ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓபி வெக்டர் ஒன்றுமே இல்லை, அந்த பிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அந்த பிங்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே ரைட் பண்ணுங்க. காஸ் ஆல்ஃபா அதோட ஐ வெக்டர் சேர்த்துங்க ஐ வெக்டர் பிளஸ் சைன் ஆல்ஃபா அதோட ஜே வெக்டர் சேர்த்துங்க. இங்கே வெக்டர் இப்போலாம் கேப் சிம்பிள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஓக்யூ வெக்டர் எழுதணும். நெக்ஸ்ட் ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் அந்த கியூங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே ரைட் பண்ணுங்க. காஸ் பீட்டா ஐ வெக்டர் பிளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். நெக்ஸ்ட் ஓபி வெக்டர் டாட் ஓகி வெக்டர். ஓபி வெக்டர் டாட் ஓகி வெக்டர்னா கொஸ்டின்ல ஆர்கஜஸ்ல இருக்கிறத எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ஆர்கஜஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஓபி வெக்டர் டாட் ஓகி வெக்டர். இதில் கொஸ்டின்ல எல்கேஜஸ்ல இருக்கிற இடத்த அப்படியே ரைட் பண்ணுங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன இருக்கானா ப்ரூவ் தட் சம் கேட்டுருக்காங்க. ப்ரூவ் தட்னாவே எல்கேஜஸையும் ஆர்கேஜஸையும் நம்ம ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கமா ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் எல்கேஜஸையும் ஆர்கேஜஸையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுங்க. கொஸ்டினை அப்படியே எடுத்து ரைட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கொஸ்டின் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். கொஸ்டின் எடுத்து அப்படியே ரைட் பண்ணியாச்சு. எல்கேஜஸும் ஆர்கேஜஸும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் தட்னு கேட்டாங்க. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்னு சொல்லி எழுதியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயங்களாம் இல்லை. கொஸ்டினில் ஆன்சர் அப்படியே இருக்குது. அந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணுறீங்க.